Must subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. Aari Work la Kota materials vachu oru alagana oru kurtis la nama eppadi design pannalam abingiradha paakalam. So Kota abingiradhu pathina idu oru kind of fabric nu sollalam illana leathers nu sollalam. Idu vandu market la ready made ave available irukku. Idhula nariya shapes irukku, like indha mari oval shape illana tilagam shape illana circle, idhuliyum size nariya varieties vandu market la available. Idu vandu one kind of fabric தான். சோ அதனால இது நார்மலா நீங்க ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணாலே அது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட ஸ்டிக் ஆயிடும். அதுக்கும் மேல நம்ம வந்து ஆரி வர்க்கால இதை எப்படி ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கற டீடைல்டு டுட்டோரியல்ஸை வந்து இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரஃபா ஒரு டயகிராம் போட்டுக்கோங்க. லைக் வந்து இந்த 5 பெட்டல்ஸும் வர்ற மாதிரி ஒரு ரஃபான ஒரு டயகிராம் வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அது மேல நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து ஒட்ட போறோம். இந்த மாதிரி ஆரி நீடிலோட பேக் சைடுல லேசா க்ளூ தொட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, சோ அந்த சென்டர் பார்ட்லயும் இந்த மாதிரி ஹாஃப் பீட் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட்ல பார்க்கையில உங்களுக்கு வந்து ஒரு பால் மாதிரி தான் இருக்கும், பட் வந்து இது வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது கிடைக்கலனா கூட நீங்க நார்மலான ஸ்டோன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துலனா உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணணுமோ அதுல ஃபுல்லா நீங்க ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிமைனிங் பார்ட்ல பண்ற எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணலாம். சோ இது ட்ரை ஆகிற டயத்துல இந்த லீஃப் பார்ட்ல வந்து நம்ம சில்க் த்ரெட்டால நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து என் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த லீஃப் பார்ட்டை நம்ம போடலாம். லீஃப் பார்ட் போட்டு முடிச்சாச்சு. ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்துலயும் நம்ம ஜரி த்ரெட்டால அவுட்லைன் போட போறோம். சோ அதுதான் இதனுடைய ஹைலைட்டே. சோ ஜரி த்ரெட்டால நம்ம அவுட்லைன் போட்டோம்னா இதோட லுக் வந்து இன்னும் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். அந்த க்ளோஸ் டு த ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த பேப்பருக்கும் நம்ம போடுற செயினுக்கும் கேப் இல்லாம அந்த ஷேப்லயே நம்ம வந்து ஜரி த்ரெட்டால அவுட்லைன் போட்டு வந்துடலாம். முக்கியமா இந்த ஷார்ப்னஸ் மட்டும் கவனமா பாத்துக்கோங்க. நீங்க வந்து இன்சைட்ல வந்து ட்ரை பண்ணாங்க, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இந்த கோட்டா பேப்பர். ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூஸா போட்டுட்டே வரலாம். இங்க பாருங்க, இப்போ அப்படியே நம்ம லீஃப் பார்ட் போடலாம்.
இடத்துல வந்து நம்ம வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து சல்வாஸ்ல எந்த இடத்துலனா தேவைப்படுதோ அந்த இடத்துல ஃபுல்லா இதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டான ஒரு குர்த்திஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நீங்களும் எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Please don't forget to subscribe our channel. Thanks for watching. Keep on watching. Thank you.